கடையில் கொடுத்து தான் அரைக்கிறாங்க. மிக்ஸி ஜார்லேயும் சூப்பராக இட்லிக்கு மாவாட்டலாம். இன்னைக்கு கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். நான் எப்பயுமே மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக போட்டு தேவையான அளவு ஒரு நாள் யூஸ் பண்ணுற மாதிரி அரைச்சி வச்சு யூஸ் பண்ணிவிட்டு மறுநாள் தேவையான அளவு போட்டு அரைச்சிப்பேன். ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு செய்ய மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொஞ்சம் ஊற்றி திரும்ப அரைச்சிக்கலாம். சூப்பராக மஞ்சள் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ எதுவுமே போடலாம். உப்பு எதுவுமே போடாமல் அப்படியே நல்லா கரைச்சி கையாலங்கிட்டு கையாலேயே கரைக்கணும். அப்போ தான் மாவு புளிக்கும். உப்பு எதுவுமே போடக்கூடாது. காலையில் தான் மாவு புளிச்சிருக்கான்னு பார்த்துட்டு உப்பு போட்டு கரைச்சி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாம். நான் சோடா மாவு எதுவுமே சேர்க்க மாட்டேன். ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். உப்பு மட்டுமே போட்டு கரைச்சி ஊற்றுவேன். இட்லி தோசை சாஃப்டாக வரும். தோசையும் நல்லா மொறுவலாக வரும். சுற்றி தொலைச்சிடணும். இல்லைன்னா பாத்திரம் அப்படியே சுற்றி மாவு காஞ்சி போயிட்டு பார்க்க நல்லா இருக்காது. இப்போ வந்து மாவை கரைச்சாச்சு. மூடி போட்டு எடுத்து வச்சிட வேண்டியதான்.
காலையில் மாவு நல்லா புளிச்சிருக்கும். இட்லியோ தோசையோ நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.